அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. 50 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு உச்சம் பெற்றிருக்கும் சூரியனின் அமைப்பால் குட்லக் நிறைந்த நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் சந்திப்பதோடு 19ஆம் தேதி முதல் குட் நியூஸ் ஒன்று உங்களை தேடி வரும் அற்புதமான நேரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை ராசியின் அதிபதியான சூரியன் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். ராசியின் அதிபதியான சூரியன் நவ கிரகங்களிலே முதன்மை கிரகமாக பார்க்கப்படுகிறார். உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் நவ கிரகங்களுக்கு ஆற்றலை அளிக்கக்கூடியவராக பார்க்கப்படுகிறாருங்க. அவர் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்த கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் கொடுக்கும் ஆற்றல் என்பது மிக வலுவாக ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகள் கிடைப்பதோடு முடிவுகளை எடுக்கக்கூடிய திறன்படக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக மாற்றி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே ராசியின் அதிபதியான சூரியன் பலம் பெறும் நேரம் என்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமோகமான நன்மையையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் ராசியின் அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் திகழக்கூடிய சூரியன் மிக வலுவாக அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்திலிருந்து விலகி பாகியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் உச்சபலம் பெற்றிருக்கிறாருங்க. அவர் உச்சபலம் பெற்றிருக்கும் இந்த நேரம் என்பது எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவில் அமோகமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் இனிமையான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறார். நீங்கள் நினைப்பதை விட சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுப்பதோடு பல்வேறு வகையான சிக்கல்களை முழுமையாக களைந்து சிறப்பான முன்னேற்றத்தை பாகியஸ்தானமாகிய 9இல் உச்சபலம் பெற்றிருக்கும் ராசியின் அதிபதியான சூரியன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பொதுவாக எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அஷ்டமத்தை விட்டு விலகும் அமைப்பு என்பது மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதிலும் ராசியின் அதிபதியான சூரியனே அஷ்டமத்தை விட்டு விலகி இருப்பதால் சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. வருடத்திற்கு ஒரு முறை அவர் உச்சபலம் பெற்றாலும் 50 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு குரு பகவான் லாபஸ்தானத்தில் வலம் வரும் அமைப்பும் மிக வலுவாக இந்த வேளையில் நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பும் சனியின் அமைப்பும் அதிரடியான மாற்றங்களை நேர் எதிராக குருவிற்கு நேர் எதிராக கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளமரும் இந்த தருணம் என்பது பல்வேறு வகையான சிக்கல்களை முழுமையாக தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அற்புதமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய சிறப்பான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறது. எனவே எதிர்பார்ப்பதை விட மிக அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட ராசியின் அதிபதியான சூரியன் உச்சபலம் பெறுவதால் 100% நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குட்லக் நிறைந்த நேரமாக அமைவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி ஒன்று நிச்சயமாக கிடைக்கும். 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் அவர் உச்சபலம் பெற்றிருப்பதால் இந்த வேளையில் நிரந்தர வருமானம் நிரந்தர தொழில் அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் நல்ல செய்தியாக உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பு வாய்ந்த ஒரு தருணமாக இந்த தருணம் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை செய்ய முயற்சி செய்தாலும் அதை அதிரடியாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சூரியன். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களுடைய எண்ணம் கைகூடும் நேரமாக அமைய போகிறது. எளிதில் உங்களுடைய எண்ணம் அனைத்தும் சிறப்பாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. ராசியின் அதிபதியான சூரியன் உச்சபலம் பெற்று வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகரிக்கும். அச்சமின்றி வாழ்வதோடு மட்டுமல்லாது மிக அற்புதமான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் மேற்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது. பல்வேறு வகையான மனக்கசப்பு, வேதனை, அவமானம், சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி சிறப்பான முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சூரியனின் அமைப்பால் அற்புதமாக அமைய போகிறது. தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறுவதோடு எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது திட்டமிட்ட அனைத்து காரியங்களையும் படிப்படியாக செய்து முடித்து அமோகமான வளர்ச்சியை உறுதி செய்யும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைகிறது. சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்த்தபடியே இந்த தருணத்தில் பல நன்மை நிறைந்த செய்தி குட் நியூஸாக உங்களை தேடி வரப்போகிறது. பண ரீதியான சிக்கல்கள் பெரிய அளவில் விலகுவதோடு எதை செய்தாலும் அதை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வதால் சிறப்பு நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது. இந்த
தருணத்தில் கடன் சுமை குறைவதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் கனகச்சிதமாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது வீண் விரய செலவுகளை விளக்குவதோடு மட்டுமல்லாது உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஒற்றுமை பிறக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தை மிக வலுவாக ராசியின் அதிபதியான சூரியன் பார்ப்பதால் உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் நிச்சயமாக விலகும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உறவு மேம்படும் தருணமாக இந்த வேலை நிச்சயம் அமைய போகிறது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு வீண்பலி விலகும் நேரமாக இந்த தருணம் அமைகிறது. மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மறையும். சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயம் நிறைவாக 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தை முதலும் முடிவுமான சூரியன் வலுப்படுத்துவதால் கிடைக்க போகிறது. 50 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு உத்தியோகம் தொழில் ரீதியாக சிறப்பான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் சூரியனின் உச்சத்தின் காரணமாக 9இல் உச்சம் பெற்றிருப்பதால் கிடைக்க இருக்கிறது. ஊதிய உயர்வு உள்ளிட்ட சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி நல் செய்தியாக வரும் தருணமாக இந்த தருணம் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுபகாரியங்கள் சிறப்பாக கைகூடும். ஒரு சிலருக்கு வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் மிக வலுவாக கிடைக்க இருக்கிறது. கடுமையான போட்டிகள் விலகி சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. வியாபார போட்டிகளை நுணுக்கமாக கையாண்டு புதிய யுக்திகள் மிக பெரிய அளவில் வளர்ச்சி நிறைந்தவையாக இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்க போகிறது. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு பொன்பொருள் சேர்க்கை வாய்ப்புகள் அமோகமாக கிடைக்கும் தருணமாக இந்த வேலை அமைவதோடு மட்டுமல்லாது கூட்டு முயற்சியில் மிக பெரிய அளவிலான வெற்றி இந்த தருணத்தில் உண்டு. தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக ஈடுபடும் சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான மாற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்க முடியும். சுயதொழில் துவங்குதல் மற்றும் தொழில் ரீதியாக சிறப்பான மாற்றங்களை உருவாக்குதல் போன்ற அனைத்து காரியங்களும் இந்த தருணத்தில் சாதகமாக அமையும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பதோடு உங்களுடைய தனித்திறமை மேம்படும் நல்ல தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. நல்ல காரியங்களை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எதிர்பார்ப்பதை விட சுப விரயம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது மங்களகரமான பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ராசியின் அதிபதியான சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ஆனால் உடல் நலத்தில் மட்டும் சற்று கூடுதல் தேவை. ஏனென்றால் அக்னி நட்சத்திரம் வரக்கூடிய இந்த வேளையில் உடல் நலத்தில் கூடுதல் கவனத்துடன் இருங்க. நீச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வதால் உஷ்ண சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள் நீங்கி சிறப்பாக செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள சூரியனின் தினம் என்று அழைக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சூரியனின் தினமான ஞாயிற்றுக்கிழமை அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நவகிரக வழிபாட்டை மேற்கொள்வதால் நிறைந்த நன்மை உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே